ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியில் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பொரிஞ்சதோ சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு வாழை இலையில இட்லி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இட்லி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.